அதாவது ஆராய்ச்சிங்கிறது எல்லா காலத்துலேயும் உண்டு. இயந்திர அறிவியல் உலகிலும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். 2040 இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம இயற்கையோடு இணைஞ்சி காடுகளில் கொடி சைடெலாம் வாழ போகிறோம். அப்போ நம்ம அங்கே ஆராய்ச்சி பண்ணுவோமா அப்படின்னா பண்ணுவோம். ஏன் நம்ம நினச்சிக்கிறோம் ஆராய்ச்சின்னா இந்த மாதிரி எதாவது கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் ஆராய்ச்சியே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு மோட்டார் வாகனம் கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கணும், அப்போ அதுக்கு தான் நம்ம ஆராய்ச்சியே பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம ஆராய்ச்சியே பண்ண மாட்டோம். நமக்கு அறிவுங்கிறது இல்லாமல் போயிடும். அதனால் அறிவுன்னா என்னென்னா இந்த மாதிரி எதையாவது கண்டுபிடிக்கணும், காரு கண்டுபிடிக்கணும், விமானம் கண்டுபிடிக்கணும், இதுக்கு தான் ஆராய்ச்சி. ஆராய்ச்சிங்கிறது இயற்கையோடு இணைஞ்சு நம்ம காடுகளில் குடிசையில் வாழ்ந்தாலும் அங்கேயும் நமக்கு ஆராய்ச்சிங்கிறது தேவை. அங்கேயும் நம்ம இப்போ நம்ம எதுக்காகலாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம்? நமக்கு தேவையான ஆடைகளை நாம் எப்படி நெய்கிறது, அப்புறம் நமக்கு தேவையான இப்போது மிக்சி கிரைண்டர், இதெல்லாம் ஆராய்ச்சி மூலமாக தானே கண்டுபிடிக்கிறாங்க. மிக்சி கிரைண்டர், மின்விளக்கு, பல்பு, கரண்ட்டு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்டு நம்ம வாழ்வதற்காக தான் அந்த ஆராய்ச்சியை நம்ம பண்ணுறோம். அப்போ நம்ம ஆராய்ச்சி மூலமாக நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி அதை வச்சு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படின்னா 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிஞ்சிரும். அழிஞ்ச பிறகு இயற்கையோடு இணைஞ்சு நம்ம வாழ ஆரம்பிச்சிரும். காடுகளில் கொடிசையில் வாழ ஆரம்பிச்சிரும். அப்போ அங்கெல்லாம் நமக்கு ஆராய்ச்சி தேவை இல்லையா? நீ என்ன தான் ஆராய்ச்சி பண்ணாலும் இனிமேல் இப்படி ஒரு உலகத்தெல்லாம் உருவாக்க முடியாது. இயந்திர அறிவியல் உலகத்தை இனிமேல் உருவாக்கவே முடியாது. இதை நீங்கள் காப்பாற்றவும் முடியாது. நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு உருவாக்குனதை உங்களால் காப்பாற்ற முடியாதனால தான் இது செயலிழந்து போகுது. செயலிழந்து போகிறதுனால தான் நம்ம காடுகளில் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் போய் வாழ போகிறோம். அங்கே போயிட்டு அப்போ நமக்கு ஆராய்ச்சியே தேவை இல்லையா? இனிமேல் நம்மளால் இந்த மாதிரி மிக்சி கிரைண்டர் எதையுமே நம்மளால் உருவாக்க முடியாது, தயாரிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கும்போது அப்போது இயற்கையோடு இணைஞ்சு காடுகளில் வாழும்போது அங்கே ஆராய்ச்சியே தேவை இல்லையா? அங்கேயும் நமக்கு ஆராய்ச்சி தேவை. அங்கே வாழ்வதற்கும் நமக்கு ஆராய்ச்சி தேவை. அங்கே நம்மளால் உலோகத்தை தயாரிக்க முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது. உலோகத்தை உற்பத்தி பண்ணுற அந்த அளவுக்கு ஒரு ஆர்வங்கிறது மனுஷங்கக்கிட்ட இருக்குது. மனுஷங்க மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். அப்படி மாறினால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்குது. அதனால் இது மனுஷங்க வன்மையாக மாறியதால் வன்மையான மாறிய மனித உயிர்கள் ஆராய்ச்சி செய்து உருவாக்கிய உலகம் தான் இயந்திர அறிவியல் உலகம். அது அவர்கள் மென்மையாக மாறியதால் இனிமே பிறக்கிற குழந்தைகள் மென்மையாக மாறியதால் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்குது. அவர்களால் இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாக்க முடியாது, பராமரிக்க முடியாது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்குது. அப்புறம் தான் அதனால தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போகிறாங்க. காடுகளில் திட்டமிட்டு ஒரு காடுகளை உருவாக்கி அவர்கள் இயற்கையோடு இணைஞ்சு ஒரு எளிமையான வாழ்க்கையை குடிசையில் வாழப்போகிறார்கள். அப்படின்னா அங்கே போயிட்டு நமக்கு ஆராய்ச்சியே தேவை இல்லையா? அங்கேயும் தேவை. அங்கே வாழ்கிறதுக்கு நம்ம எங்கே வாழ்ந்தாலும் சரி நமக்கு ஆராய்ச்சிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஆராய்ச்சி தான் நமக்கு ஒரு உதவி. நாம் வாழ்வதற்கு எது துணைன்னா ஆராய்ச்சி தான். அதனால் அங்கே போனாலும் நம்ம எப்படி ஆராய்ச்சி பண்ணுவோம்? எந்த பொருளை வச்சு நம்ம ஆடைகள் தயாரிக்கலாம், குளிரை போக்கணும். அங்கே அங்கே போர்வை கிடைக்காது. கடையில் போய் போர்வை இன்றைக்கி நம்ம விலைக்கு வாங்குறோம்ல, அதுமாதிரி அங்கே அந்த உலகத்தில் போய்ட்டு இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் போய்ட்டு நீங்கள் கடையில் போய் போர்வெல்லாம் வாங்க முடியாது. அப்போ நீங்களே உங்கள் குளிரை போக்கிக்கிற குளிர்லேருந்து உங்களை பாதுகாத்துக்க போர்வை தயாரிக்கணும். போர்வை மாதிரி ஏதாவது ஒரு கடினமான பொருள் ஒரு சணல் பயிரிட்டு அதிலேருந்து ஏதாவது போர்வை தயாரிக்க முடியுமா? குளிரை தாங்கி கொள்ள போர்வை தயாரிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும். அது மாதிரி உடம்புக்கு இப்போ மருத்துவமாக எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ மருத்துவமாக எல்லாருமே, ஏன்னா அது தற்சார்பு வாழ்க்கை முறை. உங்கள் உடம்புல ஏதாவது நோய் வந்துச்சு, ஏதாவது காயம் பட்டுருச்சு அல்லது ஏதாவது நோய் வந்துச்சுன்னா நீங்கள் தான் குணப்படுத்தணும். அப்போ அதற்கான இதோடு அவங்க தயாராக இருக்கணும். அங்கே டாக்டர்லாம் கிடையாது. பணம் கொடுத்துட்டா எனக்கு வைத்தியம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு டாக்டர் கிடையாது. உடம்பு நீ பார்த்துக்கோ, என் உடம்பு. அங்கே பணங்கிற ஒன்றே கிடையாது. அப்படிங்கும்போது அவங்கவுங்க உடம்பு அவங்களே பார்த்துக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி பூர்வமான அணுகுமுறை இருக்கணும். எந்த மூலிகைக்கு எந்த பயன் உண்டு? ஒரு காயம் பட்டுருச்சு, கீழே விழுந்து காயம் பட்டுருச்சு, இந்த புண்ணை ஆற்றணுன்னா, இந்த புண்ணை குணப்படுத்தணும் அப்படின்னா எந்த மூலிகையை அரைச்சி நம்ம போட்டால் அது புண்ணு குணமாகும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கணும். மூலிகைகளை பற்றி ஆராய்ச்சி செய்யணும்.
அது மாதிரி மழையில் ஒழுகாத நல்ல வலுவான குடிசை எப்படி கட்டலாம், அந்த மாதிரி ஆராய்ச்சி அவங்களுக்கு தேவை. அது மாதிரி அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணும்போது என்ன உரம் வச்சா அந்த மரம் தாவரத்தை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணணும். அந்த தாவரங்கள் எப்படி உருவாகும், அதுக்கு என்ன சத்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணணும். என்ன சத்து, என்ன உரம் போட்டால் அது நல்லா காய்க்கும், எப்போ பயிரிடணும், எப்போ பயிரிடக்கூடாது, எந்த நேரத்தில் நமக்கு மகசூல் நல்லா கிடைக்கும், எந்த நேரத்தில் காய் நல்லா காய்க்கும், எப்படியெல்லாம் கவாத்து பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நடைமுறைகளை அவர்கள் கடைபிடிப்பார்கள். பல்வேறு விதிமுறைகள் ஆராய்ச்சி பண்ணால் தான் விவசாயமே பண்ண முடியும். ஆராய்ச்சி பண்ணாத விவசாயம் பண்ணால் அந்த விவசாயம் உருப்படாது. அதனால் ஆராய்ச்சி பண்ணால் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, அங்கேயும் நீங்கள் மனுஷங்களாக வாழ முடியும். அதனால தான் அவங்களுக்கு மூட நம்பிக்கை இருக்காது. இப்போ காடுகளில் வாழ்கிறவங்க கூட ஆராய்ச்சி பண்ணாமல் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணாதவங்க தான் ஒரு மாதிரி பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். இந்த ஆப்பிரிக்க காடுகளில் உதட்டிலெல்லாம் வளையம் போட்டுப்பாங்க, உதடு அப்படி விரிஞ்ச மெனிக்கு இருக்கும், உடம்பு முழுக்க கீறி விட்டுப்பாங்க, தடம் போட்டுப்பாங்க, ஒரு மாதிரி பச்சை குத்தி. ஒரு காட்டுவாசிகள்னாலே அவங்கள பற்றி நம்ம இப்படி தான் இருப்பாங்க போல்க, காடுகளில் வாழ்ந்தால் இப்படி தான் மனுஷங்க இருப்பாங்க போல்கன்னு நம்ம அவங்க தங்களை பற்றி ஒரு தவறான புரிதலை மக்கள்கிட்ட நமக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னென்னா, அவங்களாம் விவசாயமே பார்க்குறதில்ல. அவங்களோட தொழிலே வேட்டையாடுதல் தான். வேட்டையாடுறதுல என்ன ஆராய்ச்சி இருக்குது? சும்மா ஒரு பன்னியை குழியை தோண்டி எப்படி பன்னியை பிடிக்கணும், முயலை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு தான் அதில் பெரிய ஆராய்ச்சி, அதை ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணால் தான் பண்ண முடியும். ஆனால் அவங்க விவசாயமே பண்ணுறதில்ல. இந்த காட்டுவாசிகள் நம்ம சொல்கிறோம்ல, அவங்கெல்லாம் விவசாயம் பண்ணுறதே கிடையாது. நம்ம இப்போ காடுகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பழங்குடியினராக நாம் அடையாளம் காண்றோம்ல, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயமே பண்ணுறது கிடையாது. அதனால தான் அவங்ககிட்ட எவ்வளோ மூட நம்பிக்கை. நீங்கள் விவசாயம் பண்ணுறதா இருந்தால் அப்போ யோசிக்கணும், எந்த உரம் போடலாம், எந்த உரம் போட்டால் எந்த இதுக்கு எந்த மாதிரி உரம் போடலாம், அந்த பூச்சி தாக்குதல் வருது, அதுக்கு நம்ம என்ன மாதிரி மருந்து தயாரிக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விவசாயம் செய்யாத பழங்குடி மக்கள் தான் மூட நம்பிக்கையில் ஊறி போயிருப்பார். அப்புறம் நம்ம 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போகிறோம். அங்கே போனால் மனுஷங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையே இல்லையா? அவங்களுக்குலாம் அறிவே தேவை இல்லையா? ஏன்னா அவங்க குடிசையில் தானே வாழ போகிறாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுனால தான் நம்ம இன்றைக்கி இந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விண்வெளிக்கு போகிறோம், அதை போகிறோம், வேகமாக கார் எல்லாம் போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்போ இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் மின்சாரம் கிடையாது, மின்விளக்குகள் எதுவுமே கிடையாது, குடிசையில் தான் வாழ போகிறாங்க. அப்படிங்கும்போது போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது தொழிற்சாலை எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க எதுக்காக ஆராய்ச்சி பண்ணணும்? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற மக்கள் 2040 அப்புறம் அவங்க குடிசையில் வாழ்கிற மக்கள் எதுக்காக ஆராய்ச்சி பண்ணணும்? ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா நாம் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணுறோன்னா அதை வச்சு தான் நிறைய பொருட்களை தயாரிக்கிறோம். டிவி பார்க்குறோம், மொபைல் ஃபோன் வைக்கிறோம், விண்வெளிக்கு போகிறோம், அப்புறம் மிக்சி, கிரைண்டர், ஃபேனு, ஏசி, காரு, இது கப்பல், இது போன்ற வசதி வாய்ப்புகளை ஆராய்ச்சி மூலம் நாம் ஏற்படுத்துகிறோம். இப்போ 2040 இந்த இயந்திர அறிவுகளும் செயலிழக்குது. அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது. அப்போ குடிசையில் தான் வாழ போகிறாங்க. அவங்க எதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும்? ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவங்க என்ன மிக்சி, கிரைண்டர் தயாரிக்க போகிறாங்க? இனிமேல் தயாரிக்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. முடியாது, இனிமேல் மனுஷங்களால் மென்மையாக தான் வாழ முடியும், வன்மையானவர்களாக வாழ முடியாது. மனித வாழ்க்கை இனிமேல் பாதுகாப்பாக வாழ வேண்டும், நோய் இல்லாமல் வாழணும். அதுக்காக தான் இந்த இனிமேல் பிறக்கிற குழந்தைகள்லாம் அவங்களால கடினமாக உழைக்க முடியாது, புத்தகத்தில் படிக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வம் வராது, தற்சார்பு வாழ்க்கை முறையில் தான் அவங்களுக்கு ஆர்வம் வரும். அப்படிங்கிறதுனால தான் இந்த இயந்திர அறிவுகளுமே செயலிழக்குது. அப்போ நம்ம காடுகளில் குடிசையில் போய் வாழ போகிறோம் அப்படின்னா அவங்க எதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும்? அவங்க என்ன ஃபேனை கண்டுபிடிக்க போகிறாங்களா, இல்லை காரை கண்டுபிடிக்க போகிறாங்களா, இல்லை விண்வெளிக்கு போக போகிறாங்களா, இல்லை ஒரு தொழிற்சாலையை உருவாக்க போகிறாங்களா? அப்புறம் எதுக்கு அவங்க ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ ஆராய்ச்சி பண்ணால் தான் உண்மையிலே அங்கே இப்போ இங்கே கூட யாரோ ஆராய்ச்சிங்கிறது எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆராய்ச்சிங்கிறது எல்லாருமே பண்ணல. யார் வேலை பார்க்குறாங்களோ அவங்க தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டிலே உட்காரவங்க பேசாமல் தான் இருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணுறவங்கள ஒரு அடிமையாக வச்சுக்கிட்டு மற்றவங்கெல்லாம் அவங்களுடைய ஆராய்ச்சி மூலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகம் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில்
அங்கே உள்ள எல்லோருமே ஆராய்ச்சியில் ஈடுபடும். அது தற்சார்பு வாழ்க்கை முறை. உங்களுடைய அனைத்து தேவைகளுமே நீங்கள் தான் பூர்த்தி பண்ணிக்கணும். அங்கே கடையில் போய் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்படி இருக்கும்போது கடையில் போய் பணம் கொடுத்து எதுவுமே வாங்க முடியாது. பணம்ங்கிற நடைமுறையே அங்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாதுகாப்பான குடிசையை கட்டுறதுக்காக ஆராய்ச்சி பண்ணணும். அவங்களால கண்டிப்பாக ஒரு செங்கல் காங்கிரீட் கட்டடம்லாம் கட்ட மாட்டாங்க. அவங்க குடிசையில் தான் வாழ்வாங்க. அப்போ அந்த குடிசை தான் தெரிஞ்சு போச்சு. இதுதான் நம்மளால் முடியும், குடிசையில் தான் நம்மளால் உருவாக்க முடியும். அதுக்கு மேலே எனக்கு தேவையும் இல்லை, அதுக்கு மேலே உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா குடிசையில் வாழ்ந்துட்டு போயிடுவேன். அதை விட மேலான ஒரு வீட்டை கட்டுறதுக்காக நான் கஷ்டப்படலாம் மாட்டேன், ஒரு அளவுக்கு அதிகமாகலாம் நான் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க குடிசையை ஏற்றுப்பாங்க. ஒரு எளிமையான வாழ்க்கைங்கிறது அதை ஏற்றுக்கொள்வது. அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை, நான் ஒரு காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்க வேண்டிய ஆசை எனக்கு இல்லை என்று சொல்வதாகத்தான் அதன் பொருள் இருக்குது. அப்படி சொல்லி தான் அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க. எனக்கு காங்கிரீட் கட்டடம் வேண்டான்னு சொல்லி தான் அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதனால தானே இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஏன் செயலிழக்குது. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் எனக்கு இந்த காங்கிரீட் கட்டடம் வேண்டாம், கார் வேண்டாம், பஸ்ஸு வேண்டாம், இந்த மோட்டார் ஆக்சிடெண்ட்லாம் எனக்கு வேண்டாம், நோய்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நோய்கள் வேண்டாம், அதனால் மருத்துவமனையும் எனக்கு தேவையில்லை, நோய்கள் வேண்டாம்னா மருத்துவமனையும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்குது. அதனால தான் அவங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு எனக்கு கார் வேணும், பஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வேண்டான்னு சொல்லிட்டு தானே அங்கே போகிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு குடிசையே போதும். அப்போது அவங்க எதுக்காக ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னா, ஒரு பாதுகாப்பான குடிசையை கட்டுறதுக்கு தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆராய்ச்சி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அவங்க வாழ்வது குடிசை தான், அவங்களுக்கு குடிசையே போதும்ட்டாங்க. குடிசையே போதும். அதே நேரத்தில் அந்த குடிசையை எப்படி பாதுகாப்பாக கட்டுவது, எப்படி சிறப்பாக கட்டுவது. மழை வந்துச்சுன்னா ஒழுகக்கூடாது, ஒழுகாமல் இருக்கணும். மழை வெள்ளம் வந்துன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி அதில் மண் மேடெல்லாம் நிரப்பி அதுக்கு மேலே குடிசை கட்டுவாங்க. கல் மண்ணெல்லாம் நிரப்பி கொஞ்சம் உயரமாக எழுப்பி அதுக்கு மேலே குடிசை கட்டுவாங்க. இந்த மாதிரி தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுன்னா, அந்த மழை வெள்ளத்துலேருந்து பாதுகாக்க முடியும். இங்கே தண்ணி தேங்குது, இங்கே வீடை கட்டக்கூடாது. அப்புறம் மாமரம், பலாமரம், கொய்யா மரம், ஆரஞ்சு மரம், ஆப்பிள் மரம், அன்னாசி மரம், திராட்சை மரம், இப்படி சப்போட்டா பழம், இப்படி அவங்க மரங்கள்லாம் வளர்ப்பாங்க. அதுக்கு என்னென்ன உரம் போடலாம், எப்படி உரம் போட்டால் அதில் உள்ள பூச்சி தாக்குதலை எப்படி தடுக்கலாம், அப்படி. அதனால் அவங்க அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. விவசாய ஆராய்ச்சி அவங்க பண்ணியே ஆகணும். அவங்க ஒன்றும் புது ஹைப்ரிட் முறையில் புது காயை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு தேவையும் இல்லை, அவங்க அதை விரும்பவும் மாட்டாங்க. அது எங்களுக்கு தேவையும் இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. அப்போ அவங்க எதுக்காக ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நோய் தாக்குதல் இருக்கிற சப்போட்டா பழம், ஆப்பிள் பழம், அன்னாசி பழம் அது நல்லா சத்தாக வரணும், அது ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்காக ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எப்படி தண்ணி பாய்ச்சணும், ஏன்னா அங்கே மோட்டார் பம்பு கிடையாது. எப்படி இந்த விவசாய நிலங்களுக்கு தண்ணியை பாய்ச்சறது, அந்த தண்ணியை கிணத்துலேருந்து கோர்றதுக்கு என்ன பண்ணுறது, பட்டையை கட்டுறது. பட்டை மாதிரி ஒன்று கட்டுவாங்க, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. பட்டையில் தான் தண்ணி கோருவாங்க. கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிறதுக்கு ஒரு பட்டை செய்வாங்க. அந்த மாதிரி பட்டையை அவங்க பண்ணுவாங்க. அப்போது பட்டை கோர்றது, பட்டை செய்கிறது எப்படி செய்யலாம், யாராவது புதுசாக கண்டுபிடிப்பாங்க. நான் ஒரு பட்டை கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஓலையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணால் தண்ணி ஒழுகாது, கிணத்துலேருந்து தண்ணி கோரும்போது தண்ணி ஒழுகாது அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிப்பார். இந்த மாதிரி அவங்க கண்டுபிடிப்பு இருக்கும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அவங்களால ஒரு கட்டுப்பாட்டை மீறிலாம் அவங்களால வாழ முடியாது. அது மீறினா இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம்ல, நம்ம உலோகங்களை கண்டுபிடிச்சோம், மிக்சி கிரைண்டர்லாம் கண்டுபிடிச்சோம்ல, இந்த மாதிரி அவங்களுக்கு ஆசையே இல்லை. இந்த அளவுக்குலாம் அவங்க கஷ்டப்படுறதுக்கு அவங்க கஷ்டப்பட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி உடம்பை வருத்திக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணிட்டுலாம் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. அதில் அவங்க உறுதியாக இருக்காங்க. அப்படி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்போ இவ்வளோ தான், நாம் எப்படி தான்ப்பா இதுக்குள்ளே நம்ம வாழணும், இதுக்குள்ளே எப்படி ஆராய்ச்சிபூர்வமாக வாழ்கிறது. ஒரு உடம்புல காயம் பட்டுச்சு, அதுக்கு மருந்து தயாரிக்கணும், எந்த மூலிகையை வச்சு மருந்து தயாரிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இயற்கையோடு இணைந்து அவர்களும் ஒரு ஆராய்ச்சியை செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எளிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கு ஆராய்ச்சி கண்டிப்பாக தேவை. அதனால் நாம் மட்டும்தான் ஆராய்ச்சி செய்வோம், அவங்களாம் ஆராய்ச்சி செய்ய மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களும் ஆராய்ச்சி செய்வாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணால் தான் அந்த வாழ்க்கையை வாழ முடியும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆராய்ச்சிங்கிறது கண்டிப்பாக தேவை, அறிவுங்கிறது கண்டிப்பாக தேவை. அறிவு இருந்தால் தான் எந்த இடத்துலையும் வாழ முடியும். நீங்கள் காடுகளில் போய் வாழ்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு அறிவு வேணும். எப்போ எப்படி அந்த சூழ்நிலையை கணிக்கணும், எப்போ எந்த இடத்துல எது வரும், எந்த பூச்சி ஆபத்தானது, எந்த தாவரம் விஷம் உள்ளது,
எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. இந்த தாவரத்தை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்லாம், இது மருத்துவ குணம் உடையது. அப்படி தானே நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய சித்தர்கள்லாம் மூலிகைகளை கண்டுபிடிச்சாங்க. அப்போ அவங்களும் ஆராய்ச்சி புத்தகம் பள்ளிக்கூடங்கள் இல்லாத காலகட்டங்களில் அவர்களும் ஆராய்ச்சி பூர்வமாக தான் வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் அவ்வளோ மூலிகைகளை கண்டுபிடிச்சி இதுக்கு இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல, அவங்களே வாழ்வதற்காக அவங்க ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. நமக்கு சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் அது மாதிரியெல்லாம் அவங்க கடந்த காலம் அவங்க இனிமேல் வரப்போகிற வாழ்க்கையில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு அப்பா தன்னுடைய ஆராய்ச்சியை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பார். அதாவது பிள்ளைக்கு வழிகாட்டு. பெரியவங்க இப்போ அப்பா மட்டும் கிடையாது, எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்பா பையன் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்பா ஆராய்ச்சி பண்ணார்னா அதை பிள்ளை வந்து கற்றுக்க போகிறான். பெரியவங்ககிட்டேருந்து பிள்ளைகள் கற்றுக்க. ஆராய்ச்சிங்கிறது அங்கே வந்து சும்மா அது வாழ்கிறது தான். பெருசாக நான் வந்து சித்தர், நான் வந்து மூலிகை வைத்தியர், வா என்னுடைய 4 சீடர்களை வச்சுக்கோ, இந்த மாதிரி இது செயற்கையானது. இதெல்லாம் நீ இயல்பாக வாழ்ந்துக்கிட்டு நீ உன்னை விட வயசில் சின்னவங்களுக்கு நீ உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. அவங்களும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. வயசில் சின்னவங்களும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, பெரியவங்களும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தேவையான அவங்கவுங்க வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ சித்த வைத்தியர்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த காலத்தில், மூலிகைகளை கண்டுபிடிச்சாங்க. எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? அவங்க ஒரு வைத்தியர் மாதிரி வாழ்ந்தாங்க. வைத்தியர் ஒரு தொழிலாக அதை செஞ்சாங்க. அதனால தான் ஆராய்ச்சி பண்ணாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் யாரும் அந்த மாதிரி வைத்தியத்தெல்லாம் தொழிலாக செய்ய மாட்டாங்க. அவங்கவுங்க உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்கவுங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஒரு மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஒருத்தருக்கு தெரிஞ்ச மூலிகைகளை இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. இப்படி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு அவங்கவுங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய கட்டாயம். அது ஆராய்ச்சி என்பது அடிப்படையான தகுதி. அதனால் அடிப்படையான தகுதி என நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.